என்ன சொன்ன? கேவலமான குடும்பமா? உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்களா? சொந்தம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உறவுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? கஷ்டம் வரப்ப கூட நிக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் துணையா இருந்து சமாளிக்கணும். ஆனா நீங்க அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததும் மனமேடையிலேயே அந்த பொண்ணையும் குடும்பத்தையும் விட்டுட்டு ஓடி போயிருக்கீங்க. இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறமே, நாலு பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சிங்களா? உங்க அண்ணன் தமிழ வேண்டான்னு சொன்னா? தமிழ் தான் தன்னோட சுயமரியாதைக்காக உன் அண்ணன் மாதிரி ஒரு சுயநலவாதிய வேண்டான்னு சொல்லிருக்கா. என்ன வேற என்னமோ சொன்னியே, கடனுக்காக தலைமறைவா இருக்காங்கன்னு. தலைமறைவாலாம் இல்ல. அவங்க கிட்ட இருந்த மொத்த சொத்தையும் வித்து யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு தமிழ் அவங்க அப்பாவை தேடி சென்னைக்கு வந்திருக்கா. தமிழ் என்னைக்குமே யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னதே இல்ல. யாரையும் ஏமாத்தினதில்ல, பொய் சொன்னதில்ல, முக்கியமா யார்கிட்டயும் நடிச்சதில்ல. தமிழோட உண்மையும் நேர்மையும் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்க வச்சிருக்க. நீ உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுற. தமிழோட உழைப்புக்கும் அறிவுக்கும் முன்னாடி நீ எல்லாம் பக்கத்திலே வர முடியாது.